1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தானே ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள். ஒரு டீ 100 ரூபாயா சார் சொல்கிறேங்க ஒரு பேச்சுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையானவர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவனுக்கு தான் இது நடக்கணுமா என்றால் என்ன நடக்கும்? 8ஆம் தேதி என்னடான்னா இந்த புத பகவான் எங்கே வர்றாரு? 2ஆம் இடத்துக்கு வருகிறார். தனஸ்தானத்திலே யோகாதிபதி. அப்போ மருத்துவம், ஸ்டேஷனரிஸு, மேன் பவர் கன்சல்டன்சி போன்ற விஷயம் பண்ணுறவங்கள ரொம்ப நல்ல காலம். 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு மேஷம். அந்த மேஷத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவானோடு சேர்ந்த புத பகவானும் இருக்கிறார். இவங்க 2 பேரும் பாதகாதிபதி சுக்கிரன் சோடு புதன். அப்போ என்ன முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் வந்து சுக்கிர பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகிறார். 4-9 கூடையவர். ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் என்பதால் கும்பராசிக்காரனுக்கு இந்த உலகத்தில் யாரும் எதிரியே கிடையாது. ஒரே எதிரி அவங்க மனைவி மட்டும்தான். அப்போ 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஏப்ரல் மாதத்தில் நடக்கவிருக்கின்ற ஒரு ஏப்ரல் 1 தொடங்கி அடுத்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரைக்குமே போங்க, மே வரைக்குமே கூட போகலாம். ஸோ என்னென்ன கிரக பயிற்சிகள்லாம் ஏற்படுகிறது, பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வகையில் ஒரு வழியாக இப்பொழுதுதான் குரு வக்ர நிவர்த்தியும், சனி பயிற்சி முடிஞ்சது, சுக்கிரன் உச்சம்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு செட்டில் டவுன் ஆகிட்டு வருது. அவ்வகையில் இந்த பிறக்க போகின்ற புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நிறைய பலன்கள்லாம் நம்ம போட்டோம், புத்தாண்டு பலன்கள்லாம் போட்டோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு புதுமைகளை கொண்டு வரப்போகிறதா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகிறதா அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரக சஞ்சாரங்கள் இருக்குது. அதில் சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கிறார். அதே மாதிரி மேஷத்திலேயே சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். உண்மையிலேயே ஏப்ரல் 14 சிறப்பே என்ன அப்படின்னா புத்தாண்டு அப்படிங்கிறதே சித்திரை மாதம் முதல் நாள். அந்த சித்திரைனா என்னங்கிறத தட் இஸ் மேஷம். அந்த மேஷத்தில் சூரியன் உச்சமாவதைத்தான் நாம் அப்படி சொல்கிறோம். இந்த சூரியன் உச்சம் மேஷத்தில் உச்சமாவதை நாம் மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடுகிறோம். அதே சூரியன் மகரத்தில் எழுந்துருவது தான் நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். அந்த மாதிரிலாம். ஸோ இந்த சூரியனை வைத்து தான் நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இருக்குது. அவ்வகையில் இந்த சூரியனுடைய உச்சம் பெற்ற பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்களை தரப்போகிறது. இதே நேரத்தில் நாம் மற்ற கிரகங்களையும் அனுசரிக்கிறோம். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் மீனத்தில் குருவினுடைய வீட்டில் எழுந்தருளுகிறார். இப்படி எல்லாருமே ஒரு நார்மலாக இருக்கிற நேரம். யாரும் வக்கரமாகவும் இல்லை, உக்கரமாகவும் இல்லை. அட் த சேம் டைம் எல்லா கிரகங்களும் நார்மலாக இருக்கிற ஒரு கோல்டன் டைம். இந்த பீரியடில் இந்த ஏப்ரல் 1 தொடங்கி மே மாதம் வரையிலே எப்பொழுதெல்லாம் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது, என்னென்ன புதையல் யோகங்கள் கிடைக்கப் போகிறது, வெளிநாடு செல்ல போகிறவங்க யார், குழந்தை பிராப்தி யாருக்கெல்லாம் வரப்போகிறது போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்கள் என்றாலே இந்த கும்பராசிக்காரர்களே குதூகலம் தான். மனதளவில் 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தானே ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள். ஒரு டீ 100 ரூபாயா சார் சொல்கிறேங்க ஒரு பேச்சுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையானவர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவனுக்கு தான் இது நடக்கணுமா என்றால் என்ன நடக்க போகுது? 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சும்மா இல்லைங்க. சனி பகவானோட சேர்ந்து 5 கோடி யோகாதிபதி செவ்வாய் புதன் வேற இருக்கிறார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 8ஆம் தேதி, இந்த 28ஆம் தேதியோட இந்த பழைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. இந்த ஏப்ரல் மாதம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றார் பாருங்க. நான் தான் சொன்னேன், என் தம்பி சதீஷ்கெல்லாம் சொன்னேன், கும்பராசி 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்றுட்டாரு. கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாரு? அவ்வளோதான், காசுக்கு இப்படி ஏந்த வச்சிருவாரா? அதே மாதிரி நடந்து போச்சு. அப்போ இந்த புத பகவான் என்ன பண்றாரு? இந்த சுக்கிர பகவான் நவுந்து மேசத்துக்கு வந்துட்டாரு. எப்பா நீ போயிட்டியாப்பா, சந்தோஷம். 28ஆம் தேதியே போயிடுறான். 8ஆம் தேதி என்னடான்னா இந்த புத பகவான் எங்க வர்றாரு? 2ஆம் இடத்துக்கு வருகிறார். தனஸ்தானத்திலே யோகாதிபதி. அப்போ மருத்துவம், ஸ்டேஷனரிஸு, மேன் பவர் கன்சல்டன்சி போன்ற விஷயம் பண்ணுறவங்கள ரொம்ப நல்ல காலம். 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு மேஷம். அந்த மேஷத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவானோடு சேர்ந்த புத பகவானும் இருக்கிறார். இவங்க 2 பேரும் பாதகாதிபதி சுக்கிரன் சோடு புதன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாதகாதிபதியோடு சேர்ந்த புதன் என்பதால்
உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சச்சரவுகள், குழந்தை சம்பந்தப்பட்ட சச்சரவுகள் வரும். குழந்தை சம்பந்தப்பட்ட சச்சரவுகள், அதே மாதிரி மனைவி கூட மனைவியினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சச்சரவுகள் போன்றவை ஏற்படும். மனைவியோட சொத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கு. மனைவி சொத்துதுன்னா நம்ம சொத்து மாதிரி தானே சார், நீங்கள் உரிமையாக தான் பழகுவீங்க, அவங்க தர்ற ஐடியாலே இல்லை. அதனால் தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது அது வழக்கு போடுறது அது இதெல்லாம் பண்ணாதீங்க. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் வந்து சுக்கிர பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகிறார். 4-9 கூடையவர். ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும்? வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை. ஒரு மனைவியால் டார்ச்சர். கும்பராசிக்காரனுக்கு இந்த உலகத்தில் யாரும் எதிரியே கிடையாது. ஒரே எதிரி அவங்க மனைவி மட்டும்தான். அப்போது 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது தேவையில்லாமல் ஒய்ஃப் டென்ஷன்ஸ் வரும். ஒய்ஃப் ரிலேஷன் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒய்ஃபோட ரிலேஷன்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க இருக்கிற திசை பக்கமாக கும்பிட்டுட்டு போயிருங்க. அந்த பக்கமே போகாதீங்க. நண்பர்களே, நான் என் வாழ்வில் நான் சந்தித்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனை தருதுன்னா அதை விட்டு விலகி போயிருங்க. அதுக்கிட்ட போய் மோதி நம்ம டென்ஷனை எடுத்துக்கிட்டு நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் உங்கள் மனைவியை எதிர்த்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத ஹானஸ்ட்டாக ஒத்துக்குங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் பொழுது தேவையில்லாத பஞ்சாயத்து வரும். நீங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஸ்ரீமடத்திற்கு வருகிறீர்களோ, விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்கிறீர்களோ, இந்த சுவாமியை ஒரு தடவை பார்த்தா போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். தொடர்ந்து விஷ்ணுமாயாவினுடைய பிரதிமைகள், சிலைகள் எல்லாம் நாம் உருவாக்கி தருகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தீட்சை வேணும், இந்த சிலைகள் எல்லாம் வேண்டும் என்று கேட்பவர்கள் எல்லாம் கூட என்னை அணுகலாம். எந்த ஒரு விஷயமே ஒரு துவக்கம் என்பது என்ன அப்படின்னா, அந்த நல்ல நேரம், வாட் இஸ் குட் டைம், வாட் இஸ் பேட் டைம். குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான முன்னெடுப்பு ஸ்ரீமடத்திற்கு வந்தால் நடக்கும் என்பது திண்ணம். ஸ்ரீமடத்திற்கு வரும் யாரும் வெறுங்கையோடு செல்வதில்லை. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள்லாம் நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு நம்பர் கிடைக்கல, ரொம்ப லேட் ஆகுது, அது மாதிரிலாம் வருத்தப்படுறீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய சிஸ்டம்ஸ் எல்லாம் srimadam.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன். srimadam.in நினச்சி பாருங்கள். அந்த வெப்சைட் ஆஸ்க் ராம்ஜின்னு ஒரு ChatGPTலாம் வரும். ஸோ அதுகிட்டே நீங்கள் கேட்டு நீங்கள் புக்கிங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிலை வேண்டும் என்பவர்கள் புக் பண்ணிக்கலாம். 48 நாள் ஹோமம் பண்ண சிலைகள், அதை வீட்டில் வைத்து வழிபடலாம். ஸோ கன்சல்டேஷன் ப்ளஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரே இடம் என்னிடம் மட்டும்தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க